ரீசெண்டாக வெளியில் போயிருந்தப்போ சோனியோட 5.1 ஸ்பீக்கர்ஸை பிளாட்ஃபார்ம்லேயே போட்டு ஒரு வடக்கண்ணன் வித்துட்டு இருந்தாப்ல. சரி நம்மளும் போய் வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கரை வாங்க ட்ரை பண்ணும்போது தேவையில்லாமல் 2-3 டெக்னிக்கல் வார்த்தைகளை விட்டுட்டேன் அவர்கிட்ட. அதை தெரிஞ்சு சுதாரிச்சுக்கிட்டு அவர் நம்மகிட்ட ஸ்பீக்கரை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னால முடியாது, என்னடா பண்ணுவ? ஆனால் கம்மியான விலையிலேயே 5.1 ஸ்பீக்கர், அதுவும் சோனியோடது கிடைக்கும் போது யாரு வேணான்னு சொல்லுவா. அதனால நிறைய மக்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் எப்படி இவ்வளோ விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பிலிப்ஸோட 2.1 ஸ்பீக்கர் 3500 ரூபா மதிப்புள்ள தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த பக்கம் அதே 2.1 ஸ்பீக்கர் வெறும் 800 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதனால் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ஸ்பீக்கர்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம காடுகள் கம்பெனியோட ஸ்பீக்கரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வச்சு இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டயஃப்ராம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அப்படின்றது என்னது, நம்ம பேசக்கூடிய சத்தம் காற்றில் அலை வடிவில் பரவுது. அந்த காற்றில் ஏற்படக்கூடிய அழுத்த மாறுபாடு தான் நம்ம சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த சவுண்டை உருவாக்குறதுக்கு நம்ம ஸ்பீக்கர்ஸில் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வேவ்ஸ், இந்த காற்றோட வேவ்ஸை வந்து உருவாக்குறோம். அதை உருவாக்குறதுக்காக தான் இங்கே ஒரு டயஃப்ராம் இருக்குது. இந்த டயஃப்ராமுக்கு பின்னாடியே ஒரு காயில் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். அந்த காயிலுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கும்போது அது காந்தமாக மாறும். ஸோ அப்போ அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னெட்டோட ஈர்ப்பு விசை எதிர்ப்பு விசையை உருவாக்கும். அதனால இந்த டயஃப்ராம் வந்து முன்னையும் பின்னையும் அதிர ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு எலக்ட்ரிசிட்டி அந்த இடத்துல கொடுக்கும்போது அது நமக்கு தேவையான அதிர்வுகளை ஏற்படுத்தும். அதுதான் நமக்கு வெளியில் சவுண்டாக பரவுது. சரி, இந்த ஸ்பீக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் வந்து இருக்கு. ட்வீட்டர்ஸு, ஊஃபர்ஸு, சப் ஊஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதனால் அந்த பேர் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஸ்பீக்கரில் மனிதனால் கேட்கக்கூடிய 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒரே ஸ்பீக்கரில் கொண்டு வர முடியாது. அப்போ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கும் தகுந்தாப்பில் உருவாக்கப்பட்டது தான் இந்த 3 விதமான ஸ்பீக்கர்ஸ். இப்போ ட்வீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஹை ஃப்ரீக்வன்சியை சப்போர்ட் பண்ணக்கூடியது. உதாரணமாக இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸை சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ பெரும்பாலான ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டை வந்து இந்த ட்வீட்டர்ஸே வந்து கவர் பண்ணிடும். இதை தாண்டி நமக்கு தேவைப்படக்கூடியது தான் ஊஃபர்ஸ் அண்ட் சப் ஊஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊஃபர்ஸ் அப்படின்றது 200 ஹெர்ட்ஸ்ல இருந்து 2 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே சப் ஊஃபர் அப்படின்றது 200 ஹெர்ட்ஸுக்கு கீழே, அதாவது ரொம்ப லோயர் ஃப்ரீக்வன்சி வந்து இது சப்போர்ட் பண்ணும். நமக்கு தான் ட்வீட்டர்ஸ்லேயே 2 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்தே நமக்கு சவுண்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் எதுக்காக சம்பந்தமே இல்லாமல் நம்ம லோயர் ஃப்ரீக்வன்சியையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஊஃபர் சப் ஊஃபரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் எல்லாமே ரொம்ப பாயிண்டடாக ஷார்ப்பாக இருக்கும். உதாரணமாக நான் பேசுகிறத சொல்லலாம். அதே லோயர் ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பேஸ் எஃபெக்டோட இருக்கும். ஒரு விமானம் பறக்கிறதோ, இல்லை ஒரு பிளாஸ்ட் நடக்கிறதோ, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப லோயர் ஃப்ரீக்வன்சியில் ரொம்ப பேஸ் எஃபெக்டோட இருக்கும். ஸோ ஒரு சவுண்டை ரியலாக அந்த இடத்துல இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த லோயர் ஃப்ரீக்வன்சியையும் நல்லா எடுத்து கொடுக்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்யக்கூடியது தான் இந்த ஊஃபர்ஸ் அண்ட் சப் ஊஃபர்ஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ அந்த ஸ்பீக்கர்லலாம் 2.1 5.1 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இல்லையா, அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 2, 5 அப்படின்ற மெயின் நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கர் அப்படின்றது ட்வீட்டராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஊஃபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஓரளவுக்கு மிட் ஃப்ரீக்வன்சி ஹையர் ஃப்ரீக்வன்சியை சப்போர்ட் பண்ணக்கூடிய மெயின் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லலாம். இந்த 0.1 அப்படின்றது சப் ஊஃபரை குறிப்பிடக்கூடியது. இப்போ இந்த 2.1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ட்வீட்டர்ஸ் இருக்கு, ஒரு சப் ஊஃபர் இருக்கு. அதே 5.1ல பார்த்தோம் அப்படின்னா 3 ட்வீட்டர்ஸ், 2 மிட் ஃப்ரீக்வன்சியையும் சேர்த்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்வீட்டர் மாதிரியான ஒரு ஸ்பீக்கர், அது போக ஒரு சப் ஊஃபரும் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக ஸ்பீக்கரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சரவுண்ட் சவுண்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக தான். இப்போ 2 ஸ்பீக்கர் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் கேட்கும். 2.1ல ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். அண்ட் சப் ஊஃபரோட ஃபீலும் இருக்கும். அதே 5.1 அப்படின்னா 3 ஃப்ரண்ட் இருக்கும், 2 பேக்ல இருக்கும், ஒரு சப் ஊஃபர் இருக்கும். ஸோ இது ஒரு சரவுண்ட் சவுண்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். இதை தாண்டியும் எக்கச்சக்கமாக நிறைய டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். இப்போ ரெண்டுமே 2.1 தான். ரேட்டு மட்டும் ஏன் வித்தியாசம் அதை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்பீக்கரோட குவாலிட்டி எதை வச்சு முடிவாகுது? அதோட மெட்டீரியல் குவாலிட்டியை வச்சா, இல்லை டப்பாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்களா, கீழே போட்டால் உடையாமல் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை வச்சா, இல்லை டயஃப்ராம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத வச்சா. ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட்டு ப்ளே பண்ணாலும் கூட இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் பேராமீட்டர்ஸ். ஸோ ஒரு ஸ்பீக்கர் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது அதோட டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ்குள்ளே தான் அடங்கும். ஸோ இந்த பேராமீட்டரில் அடிப்படையான முதல் பேராமீட்டர் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ அந்த ஸ்பீக்கர்ஸை நம்ம ஃப்ரீக்வன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு சவுண்டு வரும். ஸோ நம்ம சவுண்டை வந்து மினிமமில் வச்சுக்கலாம். நான் அப்போ தான் அந்த மினிமம் சவுண்ட்லேயும் நல்லா நமக்கு ஃப்ரீக்வன்சி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா அப்படின்றது தெரியும். ஸ்பீக்கர் மேலே வந்து கொஞ்சம் தண்ணீரை ஊற்ற போகிறோம். போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்பீக்கர் எப்போ ரியாக்ட் பண்ணுதோ அப்போ
அப்போ தான் சவுண்டை கொடுக்குது. பரவாயில்லையே, 20 ஹெர்ட்ஸ்லேருந்தே ரியாக்ட் பண்ணுதே. அவ்வளோதான், ஒரு 170 கிட்ட வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ இதுதான் சப் ஊஃபர். நமக்கு 20 ஹெர்ட்ஸ்லேருந்தே அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் அது ஒர்க் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம காடுகள் கம்பெனியோட சப் ஊஃபரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? எனக்கு சாவு வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காடுகள் கம்பெனியோட ஸ்பீக்கரை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்ன ஃப்ரீக்வன்சியில் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆனேப்பா. ஓகே, அது ஆன் ஆகல. டுவெண்ட்டி ஹெர்ட்ஸ், 36, 7, 50 ஹெர்ட்ஸ் வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. 78 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. நம்ம ஃபோனில் கனெக்டே பண்ணல, ஒயரை கனெக்ட் பண்ணாமல் நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒயரை கனெக்ட் பண்ணால் தானே சவுண்ட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காடுகளோட ஸ்பீக்கர் ஒரு 30 ஹெர்ட்ஸில் வந்து லைட்டாக ரியாக்ஷன் கொடுக்குது. 50 தாண்டும் போது தான் ஓரளவுக்கு அந்த சவுண்ட் வந்து தெரியுது. 100, அவ்வளோதான். 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சவுண்டு கொடுத்துச்சு. அப்புறம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. மீதி சவுண்டு கேட்குறது வந்து இந்த ட்வீட்டர்லேருந்து, ஆக்சுவலாக சப் ஊஃபர்லேருந்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது சப் ஊஃபரே கிடையாது, இது ஊஃபர்னு நினைக்கிறேன். ஊஃபரான்னு கூட தெரியல, ஏதோ சும்மா டம்மிக்காக போட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக 20 ஹெர்ட்ஸ்லேருந்தே ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ 20 ஹெர்ட்ஸ்லேருந்தே நம்மளால் அந்த பேஸ் எஃபெக்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த தண்ணியும் வந்து நல்லாவே ரியாக்ட் பண்ணுச்சு. ஆனால் இந்த காடுகள் கம்பெனியோட ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ஹெர்ட்ஸில் ரியாக்ஷன் கொடுத்தது. ஆனால் அதில் எந்த விதமான ஒரு பேஸ் எஃபெக்ட்டும் உருவாகலை. அந்த 20 ஹெர்ட்ஸ்க்கான சென்சிட்டிவிட்டியை இது கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஒரு செகண்டுக்கு 20 தடவை வந்து இது வைப்ரேட் ஆகணும், அந்த மாதிரி இது வைப்ரேஷனை கொடுக்கல. ஒரு 50 ஹெர்ட்ஸுக்கு மேலே வேணா இது நல்ல ஒரு சென்சிட்டிவிட்டியில் அந்த வைப்ரேஷனை கொடுத்துச்சின்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த பேஸ் எஃபெக்ட்டும் ஓரளவுக்கு கிடைச்சது. சரி, இது ரெண்டத்தையும் நம்ம டைரக்ட் கம்பேரிசனாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதோட வாட்ஸ் வந்து அதிகம், இதோட வாட்ஸ் வந்து கம்மி. பட் ஸ்டில் இதை வந்து நம்ம மீடியம் வால்யூமில் தான் வச்சு செக் பண்ணோம், ஃபுல் வால்யூமில் வைக்கல. அதே மாதிரி இதையும் வந்து ஃபுல் வால்யூமில் வச்சு செக் பண்ணோம், கம்மியான வால்யூம் வைக்கல. இந்த சப் ஊஃபரோட வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ். அதே இந்த சப் ஊஃபரோடது பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3 வாட்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 3 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்க்கான ரீசன் வந்து இதோட பவர் அவுட்புட் கம்மியாக இருக்கும். அடுத்தபடியாக ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 170 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த சப் ஊஃபருக்கு போட்டிருக்காங்க. அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப் ஊஃபருக்கான ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எதுவும் குறிப்பிடப்படலை. கண்ணுக்கு தெரியாதடியோ. அடுத்தபடியாக இதோட டிரைவர் சைஸ், காடுகளோட டிரைவர் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் இருக்குது. அதே இந்த டிரைவர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த டிரைவர் சைஸும் வந்து முக்கியமான பங்களிக்குது. ஏன்னா அந்த டயஃப்ராம் பெருசாக இருந்தால் தான் அதிகப்படியான காற்றை நகர்த்த முடியும். அப்படின்றப்போ சவுண்டும் அதிகமாக கேட்கும், அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் வந்து நல்ல குவாலிட்டியான அவுட்புட்டாக இருக்கும். அடுத்த முக்கியமான பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன். அதாவது எந்த ஒரு ஸ்பீக்கராக இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ ஃப்ரீக்வன்சிக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது எல்லா ஃப்ரீக்வன்சியும் ப்ளே பண்ணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அதில் டயஃப்ராம் எந்த அளவு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, எந்த அளவு ரெஸ்பான்சிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட ஃப்ரீக்வன்சி பிளேஸ் வந்து இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும்போது சில ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இறையிறது அதால் சில ஃப்ரீக்வன்சிஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியாததுனால ரெண்டு ஃப்ரீக்வன்சியையும் ஒரே டைமில் ப்ளே பண்ண நினைக்கும் போது அது அதோட மேக்ஸிமமாக ரீச் பண்ணும். அப்படின்ற பட்சத்தில் இது பயங்கரமாக இறையும். ஆனால் இது ஹை வால்யூமில் நமக்கு அப்பட்டமாக தெரியும். அதே லோ வால்யூமில் நம்ம ப்ளே பண்ணும்போது இது நமக்கு தெரியாது. என்ன பண்ணும்னா அந்த ஃப்ரீக்வன்சிஸை ஸ்கிப் பண்ணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆடியோ அந்த அளவு டீட்டெயில்டாக இருக்காது. நம்ம ஒரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் சப் ஊஃபர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளேயே போகிறோம். அப்போ அதில் டீட்டெயில்டான ஆடியோ இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் அங்கே சப் ஊஃபர் இல்லாமல் வெறும் ட்விட்டரை போட்டு மட்டுமே நம்ம கேட்டு போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து அடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் எஃபெக்ட் கிடைக்குது. உங்களுக்கு கேட்குதா? எஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலான சப் ஊஃபர். அதே இதை தட்டுறோம் பாருங்க, எதுவும் உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் ஃபீல் ஆகுது? ஒரு மண்ணும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சப் ஊஃபர் அப்படின்றதே இந்த பேஸ் எஃபெக்டை நல்லா கொடுக்கணும் அப்படின்றது தான்.
ஸோ இது கீழே கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் வந்து டவுன் ஃபயரிங்காக இருக்கும்போது ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த பேஸ் எஃபெக்டை வந்து அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த கேப்ஸ் வழியாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நல்ல சரௌண்டிங் சவுண்டு மாதிரி அந்த பேஸ் எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ இது ஃப்ரண்ட் ஃபயரிங்காக இருக்கும்போது அந்த பேஸ் எதுலையும் பட்டு வெடிக்காது அப்படின்றதுனால இது அந்தளவு ஒரு பேஸ் எஃபெக்டை வந்து கொடுக்காதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும்ப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. அந்த பிளாட்ஃபார்மில் விற்கக்கூடிய 5.1 சோனி ஸ்பீக்கரை வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, இல்லை அதை வாங்கினாலும் நமக்கு வந்து 5.1 அளவுக்கான எஃபெக்ட் கிடைக்கும் நம்புகிறாங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்காங்க, அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு ஸ்பீக்கரை வாங்கும்போது வெளியில் போட்டிருக்கக்கூடிய பெரிய நம்பர் 5.1 2.1 அந்த வாட்ஸு இந்த வாட்ஸு அதை வச்சு மட்டுமே வாங்காதீங்க. நம்ம மெயினாக அடிப்படையாக பார்க்கக்கூடிய விஷயம் அது எந்த அளவு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை சப்போர்ட் பண்ணோம் அண்ட் அது எந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது அண்ட் வாட்ஸும் வந்து முக்கியமான விஷயம்தான். ஏன்னா வாட்ஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு அதிக அளவில் வால்யூம் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தபடியாக அதை ப்ளே பண்ணி பார்க்க முடிஞ்சது, நான் ப்ளே பண்ணி பார்த்து அது எந்த அளவு பேஸ் எஃபெக்டை கொடுக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பீக்கரை வந்து வாங்குங்க. சரி, இப்போ அந்த பிலிப்ஸ் மாமாவோட ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நாளாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. டிவிக்கு இது வந்து செட் ஆகாது. ஸோ டிவிக்கு இதை மாட்டிட்டு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்பீக்கரு. நீங்கள் ஸ்பீக்கர் கிட்ட இருந்தால் தான் அந்த எஃபெக்ட்லாம் வந்து நல்லாயிருக்கும். சிஸ்டம் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வச்சுருக்கீங்க, பர்சனலாக ஒரு நல்ல சப்வூஃபரோட ஸ்பீக்கர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. அண்ட் இதில் ப்ளூடூத் வருது, எஃப்எம் வருது, யூஎஸ்பி வருது, எல்லா இடமும் வருது. ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணாதீங்க, இந்த ஸ்க்ரீன்லேயே எங்கனக்குள்ளேயாவது கிடக்கும், தேடி பார்த்து வாங்கிக்கிங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Wow.